வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் சொல்றேன். இந்த கிளாஸ் நான் கொண்டு வர ஆரம்பிச்சது ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஃப்ரம் 2017 ஐ வாஸ் ட்ரைங் டு கம். ஏன்னா என்னோட சிஸ்டரும் வந்து இங்கே தான் முடிச்சாங்க. முடிச்சு 2018 பேட்ச். ஸோ ஐ அட்மைர் எப்படி நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாது நீங்க அப்புறம் எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு ஈஸியா தான் இருக்கு, ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு டீச்சிங் நாலேஜ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் உங்களுக்கு ஓகேவா குழந்தை இருக்கு பாத்துக்க முடியுமா, அவரே நான் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் பையனும் இருக்கான் அவங்களும் இருக்காங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஹி காட் ஓகே. அப்புறமா தான் நான் உள்ளே வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஓகே எல்லாமே ஸ்மூத்தா போச்சு. பட் ஐ காட் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அதுதான் சொல்லணும். எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலியே கிடைச்சது. ஈவன் தோ டீச்சர்ஸும் இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு டவுட்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஒரு 5 to 10 minutes நான் வெளியே பார்த்தாலுமே அந்த டவுட் கிளியர் பண்ற ஒரு இது எங்களுக்கு ஸ்பேஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸ்லி நான் நிறைய இங்க கத்துக்கிட்டேன் சொல்ல போனோம் அப்படின்னா. ஏன்னா நல்லா ஏர்லி பேர்டே கிடையாது. ஆனா இப்ப இங்க வரணும் பிஃபோரா 5:30 எழுந்துக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அது வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகும். இங்க வந்து இவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சு 5 மணிக்கு எந்திரிக்கணும் தெரிஞ்சு கூட வாட் கேவ் யூ த டிரைவ், என்ன உன்னை வந்து இதை செய்ய வச்சு முடிச்சாலும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து திங்ஸ் டு பிரிங் பண்ணலன்னா அடுத்த ப்ராசஸ் என்னால கத்துக்க முடியாது. நான் வந்து தனியா நிக்கணும் அப்படின்றது அந்த ஒரு புஷ் பண்றது. நெக்ஸ்ட் இதுல நீங்க போடணும், நீங்க ஸ்டிச் பண்ணிடணும் முடிச்சிடணும்ன்ற ஒரு கரெக்டான வேலை கொண்டு போறது வந்து தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அது அந்த ஒரு தாட் இருந்தா மட்டும்தானே நம்ம போக முடியும். எனக்கு இது வந்து ரொம்ப மெமரிஸ் என் லைஃப்ல. ஏன்னா நான் இந்த மாதிரி வேற எங்கேயும் நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது கம்ப்ளீட்டா வந்து. ஏன்னா எனக்கு அந்த மீ டைம்ன்றது ரொம்ப தேவைப்படுது. அது எப்போ ஏதாவது ஒரு இடத்துல போகணும் பர்ஸ்ட் பண்ண. காலேஜ்ல என்ன படிச்சீங்க? நான் பிகாம் தான் மேம். சரி, அப்ப வந்து அங்க கிடைக்காத சந்தோஷம் இங்க கிடைச்சது அப்படின்னா மேபி இதுதான் உங்களுக்கு அதை விட ஆசையா இருந்ததோ படிக்க இருக்கலாம் மேம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஷன் டிசைனர் தான் எடுக்கணும்னு வீட்டுல கேட்டேன். இல்ல வேண்டாம் லைஃப் ஸ்டைல் மாறிடும், டிசைனிங் தான் பண்ணிட்டு நான் வேண்டாம். பிடிச்சதை செய்ய படிக்கிறனால you were able to do all the discipline and hard work and everything. ஆமா, என் ஹஸ்பண்ட் கிட்ட எங்களுக்கு கண்டுக்கவே மாட்டேங்குது போற ஸ்டிச்சிங் இல்ல இவங்க யாராவது சொல்றாங்க அதனால எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதே டிஃபரன்ஸ் தெரியுது. நான் அவங்களே சொல்லியிருக்காங்க நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன், பேசிக்கா ஸ்டிச்சிங் இருக்கும். ஆனா அது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அவுட்புட் காட்டும் போது அதுல அந்த நீட் ஃபினிஷ்ன்றது விசிபிலிட்டியா தெரியுது. வீடியோ போது வீடியோ எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். அப்புறமா தான் இங்க வந்து சொல்லும் போது எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன், இல்லம்மா மேம் நிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதை கன்வே பண்ணும் போது கூட எங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நீங்க பேசும்போது ஓகே லேடிஸ் உங்களுக்கு புரியுதான்றது எங்க கிட்ட நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது எங்கேஜிங்காவே வச்சிருந்தது. சரி வீடியோ தானே அப்படின்ற மாதிரி நம்மள டைவர்ட் பண்ணாம எங்கேஜிங் இருந்தது. வீடியோ கிளாஸ் நீங்க பாத்துட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் அவங்க நிக்கும் போது உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்தா நீங்க இப்படி தலையாடுவீங்க சிரிச்சுப்பீங்க. நான் நினைப்பேன் எவ்வளவு லைவ் இருந்தா அப்படி பண்ணுவீங்க. See if it is like உங்ககிட்டயே பேசுற ஃபீல் இருக்கறனால தான் நீங்க தலையாடுறீங்க, அதனால தான் நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா அந்த வீடியோ கிளாஸ்ல கூட நான் சொல்லுவேன் இதுதான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இருக்கும். அதுல வந்து நம்ம ஸ்டெப் 3 வரைக்கும் கத்துருப்போம். ஆனாலுமே வந்து அது ஸ்கிப் பண்ணிருக்கலாம். நீங்க நினைச்சா அதை ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா எப்பயும் உங்களுக்கு பிசி அடிக்க தெரியும், எப்பயும் உங்களுக்கு இது திருப்ப தெரியும், எதுக்கு நம்ம அதுல போடணும், வெறும் 4 and 5 மட்டும் சொல்லிக்கலாமே அப்படின்னு இருக்கும். நான் சொல்லுவேன் ஆல்ரெடி இது வந்து திருப்பி இது போடுறாங்க அப்படின்னு. ஆனா அதை ஸ்கிப் கூட பண்ணாம பரவாயில்ல அந்த ஸ்டெப் 1 இதுதான் ப்ராசஸ்ன்றத அவங்க கத்துக்கிட்டோம் அப்படின்றதும் நல்லாதான் இருந்துச்சு. அது தயவு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இருந்துச்சுனாதான் இன்னொரு வாட்டி அது ரீகேப்பா எனக்கு அது தெரிய வருது. பிளஸ் ஹேண்ட் நோட்ஸும் அது நல்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து இப்ப நான் போய் நோட்ஸ் எடுக்கலாம் கூட எனக்கு ஹேண்ட் நோட் ஆச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கூட சொல்லுவேன் நீங்க எது நோட்ஸ் தொலைக்கிறீங்களோ இல்லையா ஹேண்ட் நோட்ஸ் மட்டும் பத்திரமா வச்சு பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நாங்க அந்த கைடன்ஸ் இருக்கிறனாலதான் இவ்வளவு தூரம் நாங்க வந்து ஸ்டிச்சும் பண்ணிருக்கோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வைராகியம் இருக்கிறத விட்டுதான் இப்ப இன்னைக்கு வந்து நாங்க இவ்வளவு தூரம் நிக்கிறோம் அப்படின்றது எனக்கு நான் சொல்லுவேன். சரண்யா நான் கிளாஸுக்கு போறேன், இங்க வேற தெரியுமா யார் தெரியுமா அப்படின்ட்டு வெளியே சொல்லி கொடுப்போம். டிசைனிங் படிக்கிறேன்னா டிசைனிங் இல்ல சரண்யா வாங்கிட படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.